வணக்கங்க. நீ பிறந்த பருப்பு பொடி செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு கடலை பருப்பு, உளுந்து, காய வச்ச பிரண்டை, எள்ளு, மிளகு, பெருங்காயம், சீரகம், புளி, உப்பு, மிளகாய், கருவேப்பிலை உள்ளதுங்க. இதை ஒன்று நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காய வச்ச பிரண்டையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தட்டில் மாற்றிக்கிட்டு, ரெண்டாவது நம்ம உளுந்தை போட்டு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த பிரண்டை போட்டோம் இல்லைங்களா, அது கூடயே எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கடலை பருப்பு போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதும் அது கூடவே உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து வச்சு வறுத்துக்கிட்டு, உப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா அந்த ஈரப்பதம் போயிடும். பொடியும் நம்மளுக்கு நாள் பட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது மிளகு, ஜீரகம், இதையும் நல்லா ஒன்று சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் எள்ளுங்க, நான் கருப்பு எள்ளு தான் போட்டிருக்கேன். இதை போட்டதும் நம்ம படப்படன்னு வெடிக்கும், அதுதான் பதம். அதையும் தட்டில் மாற்றிக்கங்க. புளியும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். புளியில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும், அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா நல்ல பொடி நாள் பட்டு இருக்கும். அதையும் மாற்றிக்கிட்டு கருவேப்பிலை, அதில் நான் காய வச்ச கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் பச்சை கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். பச்சை கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துடுங்க. கடைசியாக நம்ம பெருங்காயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட், பெருங்காயத்தில் எண்ணெய் போடாங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்துடுங்க. எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸில் ஒன்று போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு தூள் ஒரு டப்பாவில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தூள் இட்லிக்கு சாதத்துக்கு போட்டுக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு நம்ம SMA Nuts பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.